விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. இந்த வருடம் நமக்கு சாதகமான பலன்களை தந்துராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஜென்மசனி ஜென்மசனி ஜென்மசனின்னு சொல்லியே அந்த சனி பகவானை கொண்டு வந்து தலையில் உட்கார வச்சுட்டாங்க. அப்படியெல்லாம் பயந்துட வேண்டாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இல்லை. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு 55% பலன்களை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. வருமானம் பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய அளவில் வருமானம் இல்லை. 40% தான் வருமானத்திற்கான வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. படிப்பும் கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க. நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய எஃபெக்டை அதிகமான உச்சபட்ச எஃபெக்டை போட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். நான் அரசியலில் நிற்கலாமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை ராசா அப்படின்னு தான் சொல்லணும். அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமான பலன்களை, திருப்தியான பலன்களை உங்களுக்கு இப்போதைக்கு தரலை. குழந்தைகள் சார்ந்த நிலைகள் எனக்கு அவ்வளோ திருப்திகரமாக இல்லைங்க. குழந்தைங்க நான் சொல்கிறதையே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க இருக்காங்க. அப்படி தாங்க இருப்பாங்க. இந்த காலகட்டங்கள் அவங்க சார்ந்த எதிர்பார்ப்புகளை நீங்கள் தான் குறைச்சிக்கணும். அவங்கள்ட்ட அவ்வளோ எதிர்பார்க்காதீங்க. ஆனால் நல்லா படிப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அவங்களுடைய பூர்வ புண்ணிய பலம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறதும் குறைவாக தான் இருக்குது. காதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா இல்லை. ஆனால் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. திருமண வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை துணை கிடைக்குமா? 65% வாழ்க்கை துணை நல்ல அமைப்பில் தான் இருக்குது. நல்ல அறிவான அழகான வாழ்க்கை துணை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. எதிர்பாராத பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா பெரிய அளவில் பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் பேசாமல் இருந்தாலே போதும். அதே மாதிரி நீங்கள் வெளியில் கூப்பிடக்கூடிய உறவு நிலைகளில் அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி அப்படின்னு யாரையாவது அழைச்சி கூப்பிட்றீங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த உறவுகள் மூலமாக சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் பாதிப்புகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுது. குழந்தை பாக்கியத்திற்கான முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்த வெற்றியை தரலை. அதனால் ரொம்ப செலவு பண்ண வேண்டாம். அதுவும் ஆரம்ப காலகட்டங்களில் சுத்தமாக செலவு பண்ணாதீங்க. தொழில் மாற்றலாமா? தொழிலை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தொழிலே முக்கியமாக பண்ணாதீங்க. தொழிலில் அதிக முதலீடு போடாதீங்க. முருகனுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருங்க. அதுவே உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும். இஷ்ட தெய்வமாக முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வணக்கம். 2026 மீனத்திற்கு எப்படிங்க இருக்க போகுது? மீனம் நிறைய ஒரு கேள்விகளோட இந்த காலகட்டங்களை, இந்த ஆண்டை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த வருடம் நமக்கு சாதகமான பலன்களை தந்துராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஜென்மசனி ஜென்மசனி ஜென்மசனின்னு சொல்லியே அந்த சனி பகவானை கொண்டு வந்து தலையில் உட்கார வச்சுட்டாங்க. அப்படியெல்லாம் பயந்துட வேண்டாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இல்லை. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு 55% பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க. 55% நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுங்க. 45% தான் நமக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எதுவுமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்துல தான் இருக்கு நமக்கு உள்ள சாதகங்களும் பாதகங்களும். சரி, இந்த காலகட்டங்களில் என்னென்னலாம் ப்ளஸ்ஸாக இருக்குது, என்னென்னலாம் மைனஸாக இருக்குது அப்படின்னா, வருமானம் பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய அளவில் வருமானம் இல்லை. 40% தான் வருமானத்திற்கான வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டு. இது வந்து பொதுவான பலன் தானே தவிர உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பலன் இல்லை. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் வருமானத்தை தரக்கூடிய 2ஆம் பாவகம் சிறப்பாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் நல்லாவே இருக்கும். இது வந்து ஜென்ரலா இந்த வருஷத்திற்கான பலன்கள் மட்டும்தான். அதனால வருமானத்தை பொறுத்தளவுல அது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. படிப்பும் கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க. நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களுடைய எஃபெக்டை அதிகமான உச்சபட்ச எஃபெக்டை போட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். போட்டித் தேர்வுகள் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நான் அரசியலில் நிற்கலாமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை ராசா அப்படின்னு தான் சொல்லணும். அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமான பலன்களை, திருப்தியான பலன்களை உங்களுக்கு இப்போதைக்கு தர இடம், வீடு, சொத்து சம்பந்தமான நிகழ்வுகள் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த நேரத்துல நான் பூமி வாங்குறேன், இடம் வாங்குறேன், எனக்கு பூமியால கிடைக்கக்கூடிய ஆதாயம், இடத்தினால கிடைக்கக்கூடிய ஆதாயம், பண்ணைகள் வைக்கலாமா, அதெல்லாம் சூப்பரா இருக்குங்க. நல்ல ஒரு உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்புல இந்த காலகட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுவே விளையாட்டுத்துறை நல்லா இருக்குமா? தாராளமா நல்லா இருக்கும். விளையாட்டுத்துறையில சாதிக்க முடியுமா? சாதிக்க முடியும். உடல் பலத்தை மட்டும் நீங்க கவனிச்சுக்கிட்டாலே போதும். விளையாட்டுத்துறை உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு. 75% பலன்களை உங்களுக்கு இடம்,
வீடு, சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள் மூலமாக நீங்க அனுபவிக்க தயாரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். வீடு வாங்கக்கூடிய கனவு இந்த காலகட்டங்கள்ல ஜெயிக்கும், நிறைவேறும். ஆனா என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு வருமானம் கம்மின்னு சொல்லிட்டோம். ஆனா வீடு வாங்க முடியும்னு சொல்லிட்டோம். அப்போ பெருசா கடன் வாங்கிட்டோம்னா மாட்டிக்குவீங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட் அமையுமா? நல்ல இடம் அமையுமா? எனக்கு அமையும். நல்ல வீடு கிடைக்குமா? நல்ல வீடு கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள், அமைப்புகள், அம்மா உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. கூட்டு தொழில் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் தேடி வரும். பட் அது எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறதுங்கிறத உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஆய்வுபடுத்தி பார்த்துக்கோங்க. குழந்தைகள் சார்ந்த நிலைகள் எனக்கு அவ்வளவு திருப்திகரமாக இல்லைங்க. குழந்தைங்க நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க இருக்காங்க. அப்படிதாங்க இருப்பாங்க. இந்த காலகட்டங்கள் அவங்க சார்ந்த எதிர்பார்ப்புகளை நீங்க தான் குறைச்சிக்கணும். அவங்கள்ட்ட அவ்வளவு எதிர்பார்க்காதீங்க. ஆனா நல்லா படிப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல அவங்களுடைய பூர்வ புண்ணிய பலம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறதும் குறைவாக தான் இருக்கு. காதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா இல்ல. ஆனா திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு. காதல் கல்யாணம் நடக்குமா அப்படின்னா அங்க ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஆனா திருமணம் நடக்குமான்னா கண்டிப்பா நடக்கும். அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கு. அடுத்ததாக உங்களுக்கு கடன் கிடைக்குமா அப்படின்னா கடன் கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் அரசாங்கத்துல நீங்க லோன் போட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடும் பாருங்க. அது எப்படிதான் ஆகுது கிடைக்குது அப்படின்லாம் தெரியாது. கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரத்துல ரொம்ப நல்லாவே இருக்கு. அரசு தொடர்பான நிகழ்வுகள், அரசாங்கத்தின் மூலமாக பலன்கள், அது அரசு சம்பந்தமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா அரசாங்க கடன் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திருமண வாழ்க்கையில எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை துணை கிடைக்குமா? 65% வாழ்க்கை துணை நல்ல அமைப்புல தான் இருக்கு. நல்ல அறிவான, அழகான வாழ்க்கை துணை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. எதிர்பாராத பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா பெரிய அளவுல பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்க பேசாம இருந்தாலே போதும். இப்படி செவனேன்னு இருங்க. அதுவே நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். உங்களை சுத்தி உள்ளவர்கள் நல்லவர்களாகவே இருப்பாங்க. மூத்த சகோதரத்துக்கிட்ட மட்டும் பெருசா ஆதாயத்தை எதிர்பார்க்க முடியாது. பட் இளைய சகோதர வழியிலையும் ஆதாயங்கள், சகோதரர்கள்கிட்ட ஒரு பெருசா ஒன்றும் ஆதாயம் இல்லை. அதே மாதிரி நீங்க வெளியில கூப்பிடக்கூடிய உறவு நிலைகள்ல அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி அப்படின்னு யாரையாவது அழைச்சு கூப்பிடுறீங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் இந்த காலகட்டங்கள்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த உறவுகள் மூலமாக சில பிரச்சனைகளும், கஷ்டங்களும், பாதிப்புகளும் இந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்படுது. அதுல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியம், இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதை மட்டுமே நம்பாதீங்க. அது வர்றப்ப வரட்டும்னு உங்க செயல்களை தன் கடமையை செய்யுங்க. பலனை எதிர்பார்க்காதீங்க. அதை கடவுள் பார்த்து கொடுத்துக்குவார். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. சரி, குழந்தை பாக்கியத்திற்கான முயற்சிகள் இந்த காலகட்டங்கள்ல எதிர்பார்த்த வெற்றியை தரல. அதனால ரொம்ப செலவு பண்ண வேண்டாம். அதுவும் ஆரம்ப காலகட்டங்கள்ல சுத்தமா செலவு பண்ணாதீங்க. இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் நிறைய ஏற்படுது. அப்போ நீங்க பயன்படுத்திக்கலாம். தொழிலை பொறுத்தளவுல 55% பலன்கள் அப்படிங்கிறது தொழில இருக்கு. லாபம் அந்த அளவுக்கு இல்ல. ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகளும் அந்த அளவுக்கு இல்ல. வெளிநாடு பயண வாய்ப்புகளும் அந்த அளவுக்கு இல்ல. அதனால வெளிநாடு பயண வாய்ப்புகளையோ, லாபத்தை எதிர்நோக்கிய பயணங்களோ, ப்ரமோஷனை எதிர்நோக்கிய பயணங்களும் இந்த காலகட்டங்கள்ல வேண்டாம் அப்படிங்கறத கேட்டுக்கிறோம். ஒரு இடமாற்றம் நல்லா இருக்குமா? தாராளமா. வீடு மாத்தலாமா? வீடு மாத்தலாம். தொழில் மாத்தலாமா? தொழிலை மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. தொழிலே முக்கியமா பண்ணாதீங்க. தொழில அதிக முதலீடு போடாதீங்க. முதலீடு போட்டீங்கன்னாவே லாக் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அதோட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்கு. அந்த வாய்ப்புகளை நீங்க நிறையவே பயன்படுத்திக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறப்போ இந்த பூரட்டாதியிலையும் வாய்ப்புகள் 50% வாய்ப்புகள் இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு 40% தான் நல்லா இருக்கு. அதே ரேவதி நட்சத்திரமாக இருந்ததுன்னா 80% வாய்ப்புகள், நற்பலன்கள் கிடைப்பதற்கான அமைப்பு உண்டு. அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு திருப்தியான ஆண்டாக அமையணும்னு நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எந்த தெய்வத்தை இந்த வருடம் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படின்னா முருகனுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருங்க. அதுவே உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும். இஷ்ட தெய்வமாக முருகனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நன்றி. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது. உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.